கொத்துவடி உன் கொண்டை அறுத்து கொத்துவடி. நானு போனா போது ஒரு ஆம்பளேஜன் பார்த்தா வாடிங்கற போடிங்கற அவங்கற இவங்கற நீங்க சொல்லுங்க ஒழுங்கு மரியாதை எந்திரச்சு போயிருங்க. என்னன்னு கேட்டேன். நீங்க என்ன அப்பாவா? நீங்க எனக்கு துணைக்கு வந்து வேலைக்கு வந்தீங்களா? என்னன்னு கேட்டேன். ஏத்தி விடுறீங்களா நீங்க அவர்ட்ட? என்ன ஏத்தி விட்டேன்? என்ன சொன்னேன்? என்னங்க சொன்னீங்க? என்னமா சொன்னேன்? வாடி போடின்னு சொல்லி நீங்க மட்டும் வாடி போடி என் பொண்டாட்டி அடி உன்னை வச்சிருந்தாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாதான்னு சொல்ல வர்றேன். புண்ணியவான இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. யாரு சாமி நீ? இப்படி எங்க இருந்துப்பா வந்த? இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. மரியாதையா பேசுப்பா. பொளச்சுக்கோப்பா. நீ பொளச்சுக்குவ. அப்படின்னு சொல்லாமட்டி கொஞ்சமாச்சும் சூடு சொன்னா வெக்கமான எட்டாச்சு இருக்க நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓன் பாட்ட வந்து இடிச்சதும் இல்லாம சரி கொஞ்ச நேரம் காது கேட்காம நடிக்கலான்னு பார்த்தா அவங்கற இவங்கற வாடிங்கற போடிங்கற என்ன நினைச்சுக்கோ மனசுல? போற போது பொம்பளை பிள்ளையாச்சு மரியாதை ஆரம்பத்துல பேசுறேன். ஆங்கற ஊங்குற ஆங்கற ஊங்குற. என்ன பண்ணுவ? இல்ல என்ன கேக்குற? என்ன? போன போது பொம்பளை பிள்ளையாச்சு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. நானும் போன ஒரு ஆம்பளையாச்சு சின்ன பையலாச்சுன்னு பாக்குறேன். யாரு சின்ன பையன்? நானும் போன போது இங்கு பெட்டல பொறிச்ச கோழி குஞ்சு மாதிரி இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல நம்ம குஞ்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம் பாத்துக்க. ஆமா ஏறி டிமிச்சலக்க நாரிக்கிட்டு போயிருவே. நான் ஏறி விழுந்தன வச்சு ஏந்திரிக்க 3 மாசம் ஆகும் பாத்துக்க. என்ன என்ன கிட்ட வராதா? கூப்பிடுங்கயா. கூப்பிடுங்கயா. என்ன பொம்பளை பிள்ளையை பார்த்து பயந்து போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்ச பிடிச்சு அமுக்கி தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு. நீ என்ன பார்த்து ஈட்டு போயிட்டு இருக்கீ? என்ன செய்யணும்? திரும்பி நீ நெஞ்ச பிடிச்சு தள்ளுனே. சரியான ஆம்பளை வைடா பாப்போம். அப்பதான் ஏத்து பேசாது. நெஞ்ச பிடிச்சு நான் தள்ளணும். என்ன பாலியல் பலாத்தகாரன் கேஸ்ல உள்ள தள்ளி வச்சு குத்து குத்துன்னு குத்து. நல்ல தெரியுதுல? ஏயா இதெல்லாம் நம்மளுக்கு வம்பே. என்ன சொன்னீங்களே? என்ன? ஆளு சின்ன பிள்ளையா இருக்கு. பேசுனா பேசுமா? ஆடுனா ஆடுமா? இந்த மாதிரி சின்ன பிள்ளைய போட்டா எங்க திறமை நாங்க எப்படிங்க வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி கேக்குறீங்களே? ஏண்டா பொண்டுக பையல. இல்ல நெசமா ஆம்பளையா நான் கேக்குறேன். நீ ஆம்பளையா நான் கேக்குறேன். என்னடி கேக்குற? போன போய் பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கற. இருங்க. ஆம்பளையா தான கேட்டா? ஆமா. லைட் ஆஃப் பண்ணி நீங்க ஆம்பளையா நான் கேட்றேன். லைட் ஆஃப்னா உங்களுக்கு எப்படி தெரியும் ஆம்பளை? லைட் ஆஃப்னா ஒண்ணுமே தெரியாதியா ஆம்பளை பொம்பளைன்னு. இத போல தான் லைட் ஆஃப் பண்ணா என் பொண்டாட்டி மேல மாமியா மேல ஏறி லைட் போட்டுக்கிட்டே செய்யுங்க பாப்போம். கூறுட்ட பேல இருப்ப போல. ஓசிலே போட மக்களான்னு நிக்கிறேன் நீ. நீ நெசமா ஆம்பளை தானே? நான் பொம்பளை தானே? நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? உள்ள தானே நான் உட்கார்ந்திருந்தேன். நேரா வந்து ஏன்ட்ட கேட்டிருக்கணும். இப்படி பொண்டுக பைய மாதிரி நான் உள்ள இருக்கையில நீ வெளிய வந்து பேசுறியே இதெல்லாம் நியாயமா? ஏன் இப்படி மைக்ல சொல்றதுனால என்ன தப்புங்கற? என்ன தப்புங்கற? நீ நேரா கேட்கணுங்க ஏதா இருந்தாலும். உன்னோட மூத்தமா வயசுல மூத்த நான் தானே. ஆம்பளை புள்ள பேசுனே. நீ என்ன சொல்ல மைக்ல வந்து நின்னுட்டு கனகராஜா கொக்காவா? அப்படிதான் கேப்பேன். நீ அப்படி பேசுற நானும் அப்படிதான் சொல்லுவேன். உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கே எனக்கு எவ்வளவு திமிர் இருக்காது. உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கா? பாப்போமே. நீங்க உன் திமிர் அடக்கல பரிமள கிடையாது. என்னங்க ஒப்ப மூலமா முட்டிய உடைக்கல. என் பேர் கனகராஜ் இல்ல. எங்கே போன மரத்தை எம்எல் வந்து ஏறதான் பேசிட்டு இருக்கீங்க? வெக்கம் கட்ட சரிக்கு தச்ச கட்ட போனாலாம். அடங்கப்பா வித்தரலி விரவருக்கு போனானா கத்தலம்ல கொத்தோட வந்துச்சு. யாண்டி அக்கா எதிர் காத்துல கடக்கற யா வீட்டுக்கு ஓடி செத்த சாரகத்துல பப்பர பான்னு பொழுது கடக்கறானா? போயிருக்க வேண்டியதானே. அண்டங்க கைக்கு மண்டை பெருசாம். நல்லா சொல்லுமா. நல்லா கேளுங்க பிடிக்கறப்ப. சொல்லுமா. அண்டங்க கைக்கு மண்டை பெருசாம். அண்டங்க கைக்கு அண்டலுக்கு பெரிய கொண்டை பெருசாங்க. நல்ல வேளை. அதே மாதிரி நினைச்சியா? கொண்டே தான மானங்கட்ட முட்டா பையல. கடையில விக்கிதான் ஷாம்பு. சரி. அடுப்புல கடக்குதான் பாம்பு. எப்படி 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 எப்படி? கடையில விக்கிதான் ஷாம்பு. சரி. அடுப்புல கடக்குதான் பாம்பு. சரி. கடைக்காரனை புடிச்சிக்கிட்டு எது ஊருக்கு போன்னு சொல்றேன். எப்படி தெரியுமா? சுமார் இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சொத்த போடுவனே. சுமார் இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சொத்த போடுவனே. அது கொட்டைய கொட்டைய ஆட்டிக்கிட்டு கொட்ட வருவனே. இங்க கொட்ட வருவனே. பேசு. மணப்பாற புருக்கு இந்த குட்டிய குனிய வச்சு நாலு இருக்குன்னானா. வாயில கொடுத்து வடக்காம திருப்பிட்டு போயிருவேன். அருப்பு கொட்டையிலே கொத்தா பருப்பு விக்கையிலே. அருப்பு கொட்டையிலே உங்கம்மா பருப்பு விக்கையிலே. நானும் இல்லாட்டி நீயும் நாரி போயிருவ. இந்த இடத்துல நாரி போயிருவ. பேசு. அருப்பு கொட்டையிலே கொப்பம் செருப்பு தைக்கையிலே. அருப்பு கொட்டையிலே கொப்பம் செருப்பு தைக்கையிலே. நானும் இல்லாட்டி கொம்மா சந்தில போவா. தங்கச்சி பொந்துல போவா. நீ சந்தில பொந்துல சந்தில பொந்துல 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 வள்ளுக்க பறையிலே கொக்கா வெள்ளுக்க போகையிலே. வள்ளுக்க பறையிலே கொக்கா வெள்ளுக்க போகையிலே. நானும் இல்லாட்டி உங்க அம்மா ஊர்ல போவா. உங்க அக்கா ஊர்ல போவா. பேசு. உனக்கு என்னன்னு கேக்குறப்ப நானும் போன போது பொம்பளை பேச்ச மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என்னடா பண்ணுவ? எனக்கு வேகம் வராது. இல்லனா என்ன பண்ணுவ? வேகம் வந்துட்டுன்னு வெச்சுக்க. வந்துருச்சுனா 90 வயசு கழிவே இருந்தாலும் தொங்கி பக்கம் போட மாட்டேன். நீ அந்த மாதிரி ஆளா? எனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன?
பழுத்த பழம் தான் ருசிக்கும், ஆஹா. காய் இருக்க கசக்கும். சரி. இந்த கழுவி இருக்க அதுக்கு ஒரே ஒரு உரசாக்கு தான், ஒரு சட்டி தேவையில்ல, ஒரு பாடி தேவையில்ல. அதுக்கு ஒரு உரசாக்கு கொடுத்தீங்கன்னு வச்சு அது பட்ட மாறாப்ப போட்டுக்கிட்டு அது பட்ட செய்யணும்னு ஒரு உரல் ஒரு 50 ரூபாய்க்கு வெத்தலை செய்வதான். அது பட்ட உலக்கைய வச்சு குத்திட்டு லொட்டு லொட்டுன்னு உட்காந்துருக்கோம். நம்ம பட்ட கிளம்பில எங்கேயாச்சும் இடிக்கிறதுக்கு. இதுலயே தெரியுது நீ எவ்வளவு பெரிய கஞ்ச பையன்னு. உங்களை மாதிரி யாரும் கட்டணும்னா குடும்பம் புழு 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 தான் போய்கிட்டு இருக்கோம். ஏமா இது கட்டுற? எதுக்கு கட்டுற? வாங்கி கொடுக்கவே வக்கலே எதுக்கு கட்டுற? யாரு குடும்பத்தை சூழ்நிலை நினைச்சு நீங்க வாழ்ந்தா வாழலாம். சரி, உங்களுக்கு தேவைதான் மஷிருக்கு அத்தனை இது, நீ என்ன பண்ணிருக்கணும்? உங்க கொண்டைக்கு இத்தனை இது, உங்க தொண்டைக்கு எத்தனை இது அப்படி கேட்டா நாங்க எங்க போறோம்? ஒழுக்கமா பேச. பேசுறது நீ மரியாதை பேசுமா. அப்பலாம் பேச முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? நவாப்பழம். நவாப்பழமா? ஆமா. உங்க நவாப்பழம் எப்படி புடி கணக்கா, உலக கணக்கா, குத்து கணக்கா? படி கணக்கு இருக்கு, உலக கணக்கு இருக்கு, குத்து கணக்கு இருக்கு. முதல்ல குத்து கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு குத்து 200 ரூபாங்க. ஐயோ அம்மாடினா ஒரு குத்துக்கு 200 ரூபாயா? என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கு, ஒரு 4 குத்து குத்திக்கவா? பா இங்க பாருப்பா, 20 ரூபாய் இருக்கா, நான் 200 ரூபாங்கறேன். 20 ரூபாய் இருக்குன்னு சொல்றாருப்பா. இவர என்ன பண்ணலாம்? 200 ரூபாய் ரொம்ப சாஸ்தியா இருக்குல, அதனால ஒரு 20 ரூபாய் கொடுக்குறேன். அதனால ஒரு 4 குத்து குத்திக்கிறேன். பா இங்க பாருப்பா, இவர என்னையா 200 ரூபான்னு சொல்றேன், இவர் 20 ரூபாய் இருக்குன்னு சொல்றாரு. இவர என்ன பண்ணலாம்? 20 ரூபாயா? 20 ரூபாய். அப்பா தம்பி உன்ட எவ்வளோப்பா இருக்கு? 20 ரூபா இருக்குண்ணே. வெறும் 20 ரூபா இருக்கா? ஆமா. அப்ப அது 200 ரூபா சொல்லுது, உன்ட இருக்கிறது 20 ரூபா. அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு அந்த சீரியல் லைட் இருக்குல்ல, அம்மா, அந்த கட்டடம் வெள்ளை கட்டடம், அந்த டேங்க் இருக்குல்ல, அம்மா, அங்க நின்னு பார்த்துட்டு அங்கிட்ட அப்படியே ஓடி போயிரு. திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. ஆளப்பர் ஆளு சைஸ். அப்படியா? 20 ரூபாய்க்கு அவ்வளவுதான். சரி, உங்க வியாபாரத்தை எடுத்து செப்புங்க. செப்புமா, செப்பு. செப்ரையா? செப்புமா, செப்புமா. இவரு தெலுங்கு பேசுறாராமா, தெரியாத மாதிரி. சொல்லலாமா? நவாப்பழம் நவாப்பழம், இது செக்கா செவந்த பழம், இது தேனா இனிக்கு பழம், எல்லாரும் வாங்க பழம், அது எனக்கு புறத பழம். எத்தனையோ பேருக்கிட்ட நவாப்பழம் பாத்தியா? கிட்ட நவா பழம் பாட்டியா? எங்க பழம் பாட்டில எங்க பாட்டியா? கைகி அடக்கமா இது தடிச்சு பார்க்க மாட்டோமோ? இது இச்சி இச்சி இச்சின்னு தான் நவாப்பழம். உங்க வியாபாரம் நவாப்பழம். ஆமாங்க. நாங்களும் பழைய வியாபாரம் தான். என்ன வியாபாரம்? அவங்க பரம்பரைய பழைய வியாபாரம் தான். பரம்பரையாவா? ஆமா, எங்க தாத்தா வச்சிருந்தார் பழம். என்ன பழம்? அம்மா பெருசு வளைச்சிக்கிட்டு தான் தொங்கும். அது என்னத்த கையில பிடிச்சாலும் எடுத்தா தொலை தொலை நெய்வா தான் இருக்கும். என்ன பழம்யா? நேந்திரம் பழம். ஓ, நேந்திரம் சிப்ஸ்லாம் போடுவாங்களே. ஆமா. அதுவா? ஆனா சரி. எங்க அப்பா வச்சிருந்த பழம் என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? கொஞ்சம் வெறப்பா இருக்கும். அதுதான் செவ்வாழைப்பழம். ஓ. எங்க அண்ணன் வச்சிருந்த பழம் என்ன பழம்? சரவணன் வச்சிருக்கிறது இருதல முனிமா. ஆக மொத்தம் உங்கள்ட்ட பழம் இல்ல, அப்படிதானே? ஆமா, நான் வச்சிருக்கிறது மொந்தம் பழம். மொந்த பழம். ஆமா. எப்படி தெரியுமா? என்ன பழம்? என் பழத்தை எடுத்து போதவா? சொல்லுங்கங்க. உங்க வாயில பழம். ஏய் பை, துப்பிடு பாடியா, வாயில எல்லாம் வந்துரும். வாயில பழம் இருந்தா பாட முடியாதா? வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், இது மஞ்சள் வாழைப்பழம், இது முளக்கிடு பிறந்த பழம். மதுரை வாழைப்பழம், இது உனக்கு பிறந்த பழம். எத்தனையோ பேரு கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? வண்டியில பாத்தியா? கைக்கு அடக்கமோ, நீ உச்சி உள்ளதெல்லாம் வந்தமோ இருக்குது. அதனால வந்தமா நறுக்கு போடு போட்டமா போய்கிட்டா இருக்கணும். ஆமாங்க. செத்தா சண்டையில சாவு இல்லடா, இல்லடா மண்டைய உடைச்சுக்கிட்டு சாவு. பாத்துருவோமா? பாப்பமே. ஆத்து கரையில அன்னக்கிளி வந்தாடா, பார்த்து சிரிச்சு விட்ட பைத்தியமே ஆனேண்டா. காரணம் புரியல, இது காதலான தெரியல. காரணம் புரியல, இது காதலான தெரியல. மாறவன் தெரியல, என்ன மாத்திக்கவும் வழியல. மாறவும் தெரியல, என மாத்திக்கவும் தெரியல. இந்த பொண்ணு அழகல, எவளையும் நான் மதிக்கல. இந்த பொண்ணு அழகுல, எவளையுமே மதிக்கல. நானும் கவந்து விட்டேன் மாப்புல. ஆத்து கரையில அன்னக்கிளி வந்தாடா, பார்த்து சிரிச்சு விட்டா பைத்தியமா ஆனேண்டா. காரணம் புரியல, இது காதலான தெரியல. மாறவன் தெரியல, என்ன மாத்திக்கவும் வழியல. பொட்டையை விட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு பெட்டிக்கிட்டு வந்தானே. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? உன் கொட்டை போயிருந்து சொல்லிட்டேன். மாசமா இருக்கிற தாவாங்கொட்டை தாவாங்கொட்டையை பேத்து போடு.
மன உன்ன தானே என்ன நானே வாடுறேன் நான் ரவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் மாடு ஒன்று தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு நானும் வாடுறேன் அது ஒண்ணும் இல்ல புள்ள சின்ன புள்ளையா இருக்க அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா எனக்கு வரதெல்லாம் 60 வயசுல 70 வயசுல தான் வந்துச்சு இப்பதான் 16 வயசுலயும் 18 வயசுலயும் வருது ஆமா அப்போ உனக்கு பின் யோகம் இருக்கு சொல்லி அடிப்பேனடி அடித்தனல் அனத்து அடிதானடி சொல்லி அடுத்தலடி அடுத்தல நடத்தி அடிதலடி ஒன்னா போட்டோம்ல தண்ணியை போட்டு ஆடுவோமா ஏய் உனக்கு பழக்கம் இருக்கு இல்ல இல்ல தனித்தனியா போட்டு ஆடுவோம் மனசில் நம்ம தப்புக்கு வாடி மறுபடியும் சொந்தகள் தாடி 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 மனசுக்கு மண்டபத்துக்கு வாடி நீ மறுபடியும் ஒண்ணே ஒண்ணு தாடி 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 அளவுக்கு துணி பட்டணத்தை செலுக்கு துணி பக்குவமாக எடுத்து தானே பத்து தளவாடி சீமையில மேங்காட்டு கோயில கதவுல நடக்குதமா காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போட்ட காரணயா சொல்லமா வாடி எங்கரத்த புள்ள ரொம்ப நாளாக உறக்கவல்ல வாடி 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 எங்க இருக்க புள்ள ரொம்ப நாளாக உறக்கவல்ல என்னப்பா நடக்குதுங்க நாடகமா இல்ல சர்க்கஸ் நாடகமா சர்க்கஸ் ஆனு கேக்குறியா முதல்ல அவன் ஸ்டெப்பு வச்சு ஆடுனேன் சரி எல்லா ஆட்டத்தையும் நீ ஆட ஆரம்பிச்சிட்ட நம்ம அவன் ஜெயிக்கணும்ல இதுக்கு என்னடா ஐடியான்னு பார்த்தேன் நம்ம எப்படியாச்சும் பல்ட்டி கில்ட்டி அடிச்சுனாச்சும் நம்ம பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் போட்டின்னு வந்துருச்சு சரி நீ எப்படி இருப்ப விட்டு கொடுப்போமா நம்ம அதானே போட்டி வந்தாச்சு ஓகே செத்தா சட்டையில சாவும் இல்லனா இல்லனா என் புண்ணியவதிய மண்டைய உடைச்சுக்கிட்டு சாவும் உடனே காட்டி அடிச்சு விடுவேன் ஆளப்படால போடு ஏ மைமா பேரு தட்ட அஞ்சலே அவ கபில்னு பூத்தட்ட நெஞ்சலே இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நல்ல புள்ள
காசு வேணுமா? கடலை கொள்ள ஓரத்தில் இல்ல ஏதோ செஞ்சால அந்த புள்ள என்னையா நான் உண்மையிலே ஏதோ சின்ன புள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம பல்ட் அடிச்சு அதுவும் அடிக்குதுன்னா அதுக்குதா அம்மா அதுக்குதான் நம்மளா பார்த்து ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது. ஓஹோ, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மகளே தான் காரம் குறையாது. கடலை கொள்ள ஓரத்திலே அந்த கடலை கொள்ள ஓரத்திலே அங்கு காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா அந்த காடப்புற கலந்தோடனே கலங்குதம்மோ ஓ மனசு ஓ மனசு ஓ மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க தம்பி கை கொடு. ஏன்னா அவங்க நினைப்பா என்னடா முதல்லையும் இதைத்தானே ஆடினாங்க இப்பவும் இதைத்தானே. முதல்ல 2 கையை ஊனி ஆடிச்சிங்க. சரி 2 கையை அதுவும் அடிச்சிருச்சு. இப்போ ஒத்த கையை ஊனி அடிக்கலாம்னு நீ முடிவு பண்ணிட்ட. எப்படியே அந்த பிள்ளைய வந்து அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா போட்டிக்கு ஆடுது, ஆமா நம்மளுக்கு எதிராளி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. பாப்பா அப்பா எப்படி 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 அப்படி பாப்போம். ఒక பூ 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 மன்னிப்பூ விடியறக்குள்ள ஒத்தப்பட்டே சாவ போற. ஆடலேன்னு சொன்னாதானப்பா, இன்னும் முடிவு பண்ணல. ஒரு முடிவுக்கே வராங்கட்டி பச்சை மிளகா அதில் காரம் இல்ல, என் மாமனாருக்கு இனத்தில் தீரம் இல்ல. என்ன அது தம்பி? ஏடா மூலமா கொல்வா ஓடி சுதிய நாளனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி, நாளனா பொட்டுக்காரி நான் போட்ட மெட்டுக்காரி, எட்டனா பொட்டுக்காரி எத்தி குத்து ஆட்டக்காரி, எட்டனா பொட்டுக்காரி எத்தி குத்து ஆட்டக்காரி, ஒத்தரவ பொட்டுக்காரி மெத்த போல மேனிக்காரி, ஒப்பரவ பொட்டுக்காரி மெத்த போல மேனிக்காரி, அடிச்சு வச்ச வத்தல இது இடிச்சு கூட வத்தல. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ, கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் எந்தைதானோ. மிதிமா மிதிமா ஏண்டா டேய் டேய் நல்லா தானே பாட்ட ஆரம்பிச்ச. ஆமா இதெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டியே. சரி என்னமோ ஆட போறான் பொறுக்கு புதுசா தொழில் மேல இவ்வளவு மரியாதை வச்சு இப்படி வர்றானே அப்படின்னு நினைச்சா கடைசியில ஏண்டா தூங்குறதுக்காக இதெல்லாம் தொட்டு கும்பிட்ட. இல்ல இந்த புள்ளைய பார்த்தோன்னா கொஞ்சம் சொரசொரப்பு வந்துருச்சு. வெட்டி மிருதங்கத்துல எதுக்குடா தொட்டு கும்பிட்ட? உங்க சத்தாலாம் தூங்குறப்ப கேட்க நல்ல வேலை கூடாது. நல்ல வேலை மைச்சடியும் தொட்டு கும்பிட்டுட்டு நீ பேசாம அதுல போய் கரண்ட்ல கையை குக்காம. இல்ல நான் தூங்குறப்ப உங்க சத்தம் கேட்க கூடாதுன்னு தொட்டு கும்பிட்டேன். எது தூங்குறப்பன்னா முதல்ல அவங்கள தொட்டு கும்பிட்டுக்கிட்டா எங்க அண்ணன் குமரன். எந்த உள்ளம் தொல்லி விளையாடுவது ஏனோ, கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் எந்தைதானோ.
என்ன அவன போற? என்னப்பா பண்ணலாம்? அவன் மண்டைய ஊனி அடிக்கிறான். செத்தா சண்டையில சாவணும். இல்லனா என் புண்ணியவதிய மண்டைய உடைச்சுக்கிட்டு சாவணும். மண்டைய கீழே ஊனி அவன் பாட்டுக்கு காலை தூக்குறானே. இது சாத்தியமா? ஏப்பா செஞ்சிடலாமா? அப்பப்பா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டிகர் சொக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி ஊருக்குள்ளே வாரால தெருக்குள்ளே மால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி. ஆச்சு அது ஒண்ணும் இல்ல. அதை பார்த்தா கையகால இழுக்குது ஒரு பக்கம். தம்பி என்னைய எதை செஞ்சாலும் செய்யுது. என் உடனே செய்வனை வச்சிருக்கான். யாருக்கு? எனக்கு தான். ஏன் உனக்கு எதுக்கு வைக்கிறாங்க? செய்வனை எடுக்கிறேன். நாத்தனார் முடி மேல் இருக்கும். நாத்தனார் முடி, பொண்டாட்டி முடி, அப்புறம் அப்பாட்டி முடி, நாகர் முடி. நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. நாத்ரா முடி மேல் இருக்கும். அப்படி பாடக்கூடாது. மாமியா முடி மேல் இருக்கும். நாகமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இல்லடாங்கோ மாதா கோவிலை போதை நம்மை போட்டு வரலத்தை தேவா ஓடிவா, தேவா ஓடிவா. மேடை குட்டியாச்சா? 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தரே பக்கத்துல பாட்டி கம்பி தர வெட்டி கட்டி 10 தர தொடங்கிறக்கி 10 தர சுத்தி வந்தால சம்மதிக்க மாட்டேன். தம்பி சுத்தா அப்பா கை கொடுமா, கை கொடுமா. என்ன கால மட வரிக்குதே? இல்ல கை கொடுமா. என்னங்கறே? கை கொடு சொல்றேன். பரவாயில்ல, உங்க அப்பா நல்ல முனைய காட்டி காட்டி வளர்த்துறாரு. எதை? தொழில் முனைய. இவர்ட்ட எப்படிடா காட்டி காட்டி வளர்த்துருக்கேன்? தொழில் முனைய, தொழில் முனைய. ஆடுவா அம்பே, விளையாடுவா அம்பே. பாம்பே 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 பாம்பே, கல்கத்தா கல்கத்தா பாம்பே பாம்பே. தம்பி கை கொடு.
அண்ணா ஏப்பா உனக்கு இந்த பெட்ரோல் விலை ஏறினாலும் சரி கரண்ட் பில்லு ஏறினாலும் சரி உனக்கு பிரச்சனை இல்லைப்பா தானே எங்கே போனாலும் நீ ஒரே பாத யாத்திரையே போயிடலாம். பாத யாத்திரையா? ஆமாம். எப்படி? கால் வலிச்சிச்சுன்னு வை, ரொம்ப தூரம் நடக்கிற, கால் கடுத்துச்சுன்னா கையில் நடக்க ஆரம்பிச்சிருவேன். கை வலிச்சிச்சுன்னு வை, காலில் நடக்க வச்சிருவேன். ரெண்டும் மாற்றி மாற்றி எப்படியோ ஊர் வந்து சேர்ந்துருவேன். பேக்க எதில் மாட்டுறது? கால் கவட்டையில் மாட்டிக்கிறா. ஐயோ பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டிக்கினை வந்து விட்டா செஞ்சோம். ஹலோ என்ன ஏமா என்ன செய்ய போறேன்? உனக்கு வேர்க்க கூட இல்லையே. இப்ப போய் இந்த சபையில இப்படி நின்று போட்டிங்கிறக்காண்டி அவ என்னமோ செஞ்சிட்டாங்கிறக்காண்டி அதுக்கு ஏதாவது ஒண்ணு மாத்தி செய்யணுங்கிறக்காண்டி என்ன குளிக்க போறியா? உனக்கு இல்ல அதே பாவம் மாசத்துக்கு ஒரு குளிக்குது. இவர்தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அட அது குளிக்கிறதுக்கு எதுமா ஒரு குடம் தண்ணி, உனக்கு ஒரு சொம்பு இருந்தா போதுமா? குளிக்கிறதுக்கு இல்ல குளிப்பாரு பாப்பா. என்னங்க குளிக்கிறதுக்கு இல்ல, குண்டி கழுவுறதுக்கு தானே. குண்டி கழுவுனா ஒரு டீ கப்ல போதுமா? அதே கழுவுதுடா. அவர் வந்து நக்கிர போவாரு. வா வேணா கழுவுறே வா. ஐயோ நீ பொக்க பாக்குற. சரி வா. வாடா செல்லம். வீரசேரம்பட்டி பூசாரி தங்கவேல் மற்றும் வரிசையா சொன்னாரு. எங்க சொல்லுங்க? அண்ணா அவர்கள் 50 ரூபாய் அன்பளை கொடுத்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் ஆளுக்குன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சரி இதை எதுக்குமா கொண்டு வந்து ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்களா? என்னம்மா இது எதுக்கு தான் கொண்டாங்க? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் அங்கிட்ட அது ஒண்ணு சொல்றேன், இது ஒண்ணு சொல்லுது. இருமா எதுக்குமா? எதுக்கு தாமா இதை கொண்டாந்து இங்க வந்து நடு மேடையில வைக்கலாமா? எதுக்குமா? அது ஓரமா நாச்சு வச்சா இருக்கலாம்ல. எதுக்குமா? எதுக்குமான்னு கேட்டீங்களான்றதுக்காக எதுக்குமா? ஏய் இல்லங்க என்ன எதுக்குமா எதுக்காதான்ட்டு எதுக்கு வாயில கடிச்சு தூக்கப்பா. ஏப்பா வாயில கடிச்சு தூக்க போறேன். இந்தாரே ஆசை இருக்கலாம், போட்டின்னு வந்து இருக்கலாம். சரி அதாவது ஒரு சொம்பு போய் ஒரு குடத்தை தூக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நீங்க ஒரு ஆளே போதும். எனக்கு துணைக்கு வந்தீங்கன்னா வேலைக்கு வந்தீங்களானே தெரியல. அங்கிருந்து 2 கிலோ தூக்கிட்டு தடுமாறி தூக்கிட்டு வர்ற, இதுல வேற வாயில கடிக்கிறாள். சரி என்கிட்ட எங்க பாப்போம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டிக்கினை வந்து விட்டா செஞ்சோம். லூசு முட்டைக்கு அதுக்கு மேல தூக்க முடியல போல இருக்கு. வாயில கடிச்சு தூக்கணும், அதுவே ஒரு சொம்பு. அது வாயில கடிச்சு தூக்குது. வாயில கல்யாணம் பண்ணவன் கொஞ்சம் கெட்டிக்காரல வாயிலே கடிச்சு துப்பி போடும். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாத்தையும் புடிங்கிட்டு செட்டு பல்லு போட்டு தான் கொடுக்கணும். சுதாச்சவனா இருந்தா அதை தான் செய்வேன். ஆமா, ஏன்னா குடத்தை எந்த கடி கடிக்குதே பாப்பா. நீ வாயில கடிச்சு தூக்குனது இல்ல, இப்ப கையால தூக்கிட்டு போ பாப்பா உள்ள. நீங்க வாயால தூக்க வேணாம், கையால தூக்கிட்டு போங்க. பரவாயில்ல, நல்லா வாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. அதனால உங்களை பாக்குறப்ப என்ன ஐயோ தூக்கலாமா யோசிக்கிறியா? பாரியா உங்களுக்கு கை ஸ்ட்ரென்த்தா தாங்க இருக்கு. இல்லண்ணா நான் ஒரு ஊர்ல தூக்குன பல்லு புடிங்கிட்டு வந்துட்டு செட்டு பல்லு வச்சிருக்கேண்ணா. ஆமா பரவாயில்ல, நல்லா வாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. எல்லாம் ஒரு அருமையா கைதட்டு கொடுங்க அவருடைய பர்மிலாவுக்கு. ஏன்னா ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் கூட்டத்தில் ஆடிடலாம், ஒரு பொம்பளை பிள்ளை அது ஈக்குவலாக கொடுத்து ஆடுதுன்னா அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா நல்ல விஷயத்தை பாராட்டு. ஆமா நல்லா பேசுறீங்க, நல்லா வாடுறீங்க. அதனால உங்களை பாக்குறப்ப திஸ் இஸ் காதல். காதலா? திஸ் இஸ் காதல். என்ன காதல்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதே. ஒயின் ஷாப்ல போய் கேளு. டேய் அங்க போய் கேட்டா அது காதல் நடக்காது, கற்பழிப்பு. அங்கதான் வெறி கொண்டு போய் நிக்கிறேன். நான் சொல்றது காதல்னா எப்படி இருக்கும்னு கேக்குது. காதல்னா எப்படி? முன்னாடியெல்லாம் இந்த கல்லு மாதிரி உருண்டையா இருந்துச்சுமா. ஆமா, இப்ப இவங்க ஓவர் டைம் பார்த்து அது சப்படையா கிடக்குது. இல்ல இல்ல நான் சொல்ற காதல்னா ஆரம்பம் இப்படி இருக்குமா, அப்புறம் போக போக இப்படி வந்து இப்படி வந்து காதலனை தேடி வந்தோம் கண்ணில் வண்ண மையலடி மேலும்
மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிலைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான் செம்பருத்தி செம்பருத்தி பூவன் போல வெள்ளொருத்தி காதலனை தேடி வந்த கண்ணில் வல்லமை எழுதி மேலும் வீழும் ஆடுகின்ற நூலிடைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல வெள்ளொருத்தி பள்ளியறை நான் தானே பாடினத பூந்தேனே கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே கட்டுக்கொடு தன்னோலே கண்ணிமையில் உண்டோலே என்னவோ என்னவோ இன்பங்களை தந்தோலே இளமை கனவு பிறக்கும் பொழுது சிறகை விரித்து பறக்கும் மனது உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரைய கிடக்கும் நதிகள் இரண்டு இவைதானே என்னை சேர்ந்தது எல்கள் முறிவார்த்த பந்தமானது செம்பருத்தி செம்பருத்தி போவன் போல வெள்ளொருத்தி காதலனை தேடி வந்தால் கண்ணில் வல்லமை எழுதி மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிலைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல வெள்ளொருத்தி எப்பொழுதும் என்னாலும் உன்னுடைய பூவாலம் இல்லையே எங்குமே என்னுடைய ஆகாயம் ஜன்னல் வழி நாள்தோறும் மின்னல் கொண்டு கைகாட்டும் அம்மம்மா அம்மம்மா ஆனந்தத்தின் தேரோட்டம் உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும் இடையில் இருக்கும் தடையை தவிர்க்கும் இரவு முழுதும் உறவை வளர்க்கும் சொந்தமானதே தெய்வம் ஓடி போட்ட பந்தமானது செம்பருத்தி செம்பருத்தி பூவன் போல வெள்ளொருத்தி காதலனை தேடி வந்தான் கண்ணி வண்ண மையலடி மேலும் கீழும் ஆடுகின்ற நூலினைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகண்டான்